வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் வில்லேஜ் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்குயர்மெண்ட் 2025க்காக வரப்போகுது. எவ்வளோ வேகன்சின்னு பார்த்தீங்களா, 2299 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணலாம், என்னென்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, எல்லாமே இந்த வீடியோவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் அப்ளை பண்ணுறதும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜாப்லாம் வந்து பார்த்திங்களா தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் படிச்சுட்டு இந்த ஜாப் எப்போ வரும்னு சொல்லி நம்ம சேனலில் கமெண்டில் நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த அப்டேட்டு. இதில் வந்து பார்த்திங்களா ஜனவரி 19, 2025 பாருங்கள், இந்த வெப்சைட்டில் ஒரு அப்டேட் வந்துருக்குது. இதை பற்றி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்குறோம். தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்களா உங்களுக்கு 2299 வேகன்சி நம்ம மேலே பார்த்தோம் டோட்டலாக. இது நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் ஆகலாம், ரிசல்ட் வரும்போது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகலாம். இந்த எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்திங்களா, இதுக்கு நீங்கள் 5வது படிச்சிருந்தால் இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எடுக்கிறதுக்கு ரெக்குயர்மெண்ட் போர்டு வந்து பார்த்திங்கன்னா மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்காக தான் இந்த வீடியோவை எலிஜிபிலிட்டி நம்ம பார்த்தோம். 5வது பாஸ் பண்ணியிருந்தால் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. 5வது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது அப்ளை பண்ணுறதுக்கான கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய ஜாப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜெனரல் கவர்மெண்ட் போஸ்ட்டு ஆஃபீஸில் இந்த சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வருவாங்க நினைக்கிறேன். நம்ம நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்ம செக் பண்ணிக்கலாம். இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்களா, ஏஜ் லிமிட் இது வரைக்கும் மென்ஷன் பண்ணல. ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 18, அப்படி இல்லைன்னா 21 கொடுப்பாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40, 45 கொடுத்து அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா இது அப்ளை பண்ணுறதுக்கான எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா டேரெக்டாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எப்படின்னா தாலுகா ஆஃபீஸு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலெக்டர் மூலிமா எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு எல்லாமே கலெக்டர் மூலிமா எடுக்காது, இதுக்குன்னு ஒரு போர்டு ஓப்பன் பண்ணி அது மூலிமா எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. எல்லாம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிஎன்பிசியில் ஆட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஜாப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சத்துணவு அமைப்பாளர், சத்துணவு சமையல் இந்த மாதிரி இருக்கிற இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ரெக்குயர்மெண்ட் பண்ணுறதுக்கான ஆலோசனை போயிட்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2299 வேகன்சியும் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி மூலிமா எடுக்கிற மாதிரி ஆலோசனை பண்ணிட்டுருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா எடுப்பாங்கன்னு தெரியல. இது நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தெரியும். இது டிஎன்பிசியில் எடுக்கிறாங்களா இல்லை அதர் போர்டில் எடுக்கிறாங்களான்னு தெரியல. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மூலியமாக தான் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இது வரைக்கும். ஆனால் இனி வந்து பார்த்திங்கன்னா எப்படி எடுக்கிறான்னு தெரில. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி வளர எல்லாமே அப்டேட் ஆகிட்டே இருக்குது. அதனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்தால் தான் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் தெரியும். இதுக்கான சேலரின்னு வந்து பார்த்திக்கலாம் என்ன செலக்ட் பண்ணுற கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரி ஸ்டார்டிங்கே 11,100 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 35,100 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சேலரி. ப்ளஸ் அலவன்ஸ் இருக்கும், எங்கே போகிறோம் பெட்ரோல் அலவன்ஸு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலவன்ஸ்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் பார்க்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம்லாம் இருந்தது. அதனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் அந்த மாதிரி இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பழனி கோயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு அட்ரஸ்டேட் வாங்கணும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான கண்டிஷன்ஸ்லாம் கொண்டு வராங்க. அதே மாதிரி இந்த ஜாப் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ரிப்பேர் ரெடியாக டாக்குமெண்ட் எல்லாமே வச்சுக்கோங்க. இது எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ வேகன்சி சொல்லி இது வரைக்கும் பார்த்துருக்கலாம். நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதையும் தெரிஞ்சுக்கலாம். 30/9/2022 வரைக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளோ வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தால் 2299 வேகன்சி. இப்போ 2065 போது இது டபுள் மடங்கு ஆகிருக்கலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 30/9/2022 படி பார்த்திங்கன்னா அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் 21 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. சென்னையில் 20 வேகன்சி, செங்கல்பட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 41 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா 61 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. கூடலூர் டிஸ்ட்ரிக்டில் 66 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. திண்டுக்கல்லில் வந்து பார்த்திங்கன்னா 29 வேகன்சியும், தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் 39 வேகன்சி, ஈரோட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 141 வேகன்சியாக அதிகமாக இருக்குது. அதனால் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லக்கு. காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா 109 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வேகன்சி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும்போது கண்டிப்பாக இருக்கும். அதனால் யாரும் கவலைப்பட தேவையில்ல.
கரூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து 155 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. ராணிப்பேட்டில் வந்து பார்த்திங்கன்னா 43 வேகன்சியும், சேலம் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 105 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் 46 வேகன்சியும், தஞ்சாவூரில் தான் ஹையஸ்ட்டு 305 வேகன்சி. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தை கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப லக்குன்னு தான் சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேனியில் 25 வேகன்சியும், திருவண்ணாமலையில் வந்து பார்த்திங்கன்னா 103 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலியில் 45 வேகன்சியும், திருப்பூரில் 102 வேகன்சியும், திருவாரூரில் வந்து பார்த்திங்கன்னா 139 வேகன்சி சொல்லி கொடுத்துருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருவாரூரில் 139 வேகன்சியும், திருவள்ளூரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 151 வேகன்சி சொல்லி கொடுத்துருங்க. திருச்சிராப்பள்ளியில் 104 வேகன்சி சொல்லி கொடுத்துருங்க. தூத்துக்குடியில் 77 வேகன்சி சொல்லி கொடுத்துருங்க. நீலகிரியில் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீலகிரியில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ரெக்குயர்மெண்ட் பண்ணிட்டாங்க, அதனால் இது வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி கன்னியாகுமரியும் பண்ணியிருக்கலாம், இல்லை கன்னியாகுமரி கள்ளக்குறிச்சி வந்து பண்ணியிருக்கலாம், இல்லை பண்ணலாம். இனியும் வந்து பார்த்திங்கன்னா வரும், கண்டிப்பாக வரும். தென்காசியில் 18 வேகன்சி சொல்லி கொடுத்துருங்க. திருப்பத்தூரில் 32 வேகன்சி சொல்லி கொடுத்துருங்க. விருதுநகரில் வந்து பார்த்திங்கன்னா 38 வேகன்சியும், வேலூரில் 30 வேகன்சி, விழுப்புரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 31 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 2299 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணலாம், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க, www.dngov.in சொல்லி பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராம உதவியாளர் வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்தது, இதுக்கான அப்ளிகேஷன் எல்லாமே இருக்கும். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அறிவிப்பை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டவுன்லோடோ அல்லது ப்ரிண்ட் அவுட் எடுத்து என்னென்ன டாக்குமெண்ட் வேணுமோ எல்லாமே வச்சுட்டு பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். எழுதி ஆஃப்லைனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பத்தை அனுப்புகிற மாதிரி இருக்கும். அனுப்புறதுக்காக எப்போ அனுப்பணும், அதுக்கான அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் குறிப்பிட்டால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வரோம். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்ரஸ்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ தான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸு, அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் ஜாப் போயிருக்காங்க. அறிவிப்பு வந்த உடனே என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், அப்ளை பண்ணுறதுக்கு எல்லாமே கிளியராக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை பார்த்து அப்ளை பண்ணி நிறைய பேர் ஜாபுக்கு போயிருக்காங்க. அதில் நீங்களும் ஒருத்தராக இருக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர். வேறு வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டண்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியப்படுத்தலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் இதை விட இன்னும் பெட்டராக நம்ம பார்க்கலாம்.